ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நம்முடைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர். டெல்லியிலிருந்து நிறைய விஷயங்கள் வச்சிருக்காரு நமக்காக. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் ஷாம்லா. சார், முதல்ல தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் 7 தென் மாநில முதலமைச்சர்களுக்கு உள்ளடக்கிய 7 மாநில முதலமைச்சர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். இந்த தொகுதி மறுவரையறை தொடர்பாக ஒரு கூட்டுக்குழுவை அமைக்க போகிறோம், அதற்கு ஒப்புதலை வழங்கி ஒரு பிரதிநிதியும் அனுப்புங்க, 22ஆம் தேதி இந்த கூட்டம் நடைபெறும் அப்படின்ட்டு. எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்தை? ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு பெரிய எதிர்ப்பு தென் மாநிலத்துல, அதுவும் தமிழகத்திலிருந்து குரல் வருகிறது. அனைவரையும் ஒன்றிணைத்து இந்த குரல் இன்னும் வலுவாக போகிறது. எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவரை பொறுத்து மட்டும், அவர் அரசியல் பொறுத்து மட்டும் திமுகவோட வரப்போற தேர்தல் ஸ்ட்ராட்டஜி பாத்தீங்கன்னா அவங்க கரெக்டா பண்றாங்க. ஏன்னா அதை தவிர்த்து வேற ஒண்ணும் இப்ப பண்றதுக்கு இல்லை. ஏன்னா இப்போ ஒரு வருட காலத்துக்குள்ள எப்படி மக்கள் நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் மேல கேள்விக்குறி எழுப்பக்கூடாது சொல்லிட்டு ஒரு நல்ல இஷ்யூ பிடிச்சிருக்காங்க. ஏன்னா இது பாத்தீங்கன்னா ஒரு இமோஷனல் இஷ்யூ. இதுல மக்கள் என்ன புரிந்துப்பாங்கன்னு எனக்கு புரியல. ஆனா எனக்கு ஒரு பெரிய கேள்வி என்னன்னா, இந்த டீலிமிட்டேஷன் இத சாமானிய மனிதர்கள் இதை புரிஞ்சுக்கிறாங்களா? இது என்ன? ஆனா எல்லாத்தோடையும் ஆச்சரியப்படுறது, டெல்லியில என்ன பாக்குறாங்கன்னா, நம்ம இந்திய அரசியல் சட்டப்படி அதுல ரொம்ப கிளியரா இருக்குது. என்னன்னா, முதல்ல சென்சஸ் நடக்கணும். அதாவது கணக்கெடுக்கு பிறகுதான் இது சென்சஸ் அதாவது 26 சென்சஸ் ஃபிகர்ஸ் வந்த பிறகுதான் டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் ஆரம்பிக்கும். அது ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு டீலிமிட்டேஷன் கமிஷன் இருக்கும். அந்த கமிஷன் எல்லா மாநிலங்களுக்கு சென்று எல்லா விதமான பார்ட்டிஸ் இருக்கு, யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிஸோ அவங்களோட கருத்துக்கள் எல்லாம் கேட்டுட்டு அதுக்கு பிறகுதான் ஒரு பரிந்துரை அளிக்கும், ஒரு ரெக்கமெண்டேஷன். அதுக்கு பிறகு மத்திய அரசு மாநில அரசுகளுடன் சேர்ந்து ஒரு ஃபார்முலா தயாரிப்பார்கள். ஒரு பெரிய எக்ஸசைஸ் இருக்குது. இப்ப சென்சஸே ஒன்றும் ஆரம்பமா இல்லை. ஏன்னா நீங்க டீலிமிட்டேஷன் பேசுவதற்கு முன்பு ஜனத்தொகையை வைத்துதான் இந்த டீலிமிட்டேஷன். அதுக்கு முன்பாகவே ஏன்னா ஒரு பக்கம் என்னன்னா பாருங்க, ஜாதி கணக்கீடுக்கு சொல்லி ரொம்ப வற்புறுத்தி இருக்காங்க. இப்ப ஜாதி கணக்கீடுனா உங்களுக்கு, அதாவது இந்த வரப்போற சென்சஸ்ல ஜாதி கணக்கீடுங்கிறாங்க. இப்ப ஜாதி கணக்கீடு சரி, எல்லாம் சரி. ஆனா இப்பவே டீலிமிட்டேஷனை பத்தி நீங்க ஒண்ணுமே பண்ணாதீங்க. இப்ப சொல்ல போனா கணக்கீடே வேண்டாங்கிறாங்க. ஒரு பக்கம் ஜாதி கணக்கீடு, இன்னொரு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு லாஜிக் தெரியல. நீங்க தொகுதி மறுவரையறையே தள்ளி போடுங்க அப்படிங்கிறாங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும், கரெக்ட் தான். சாதிவாரி கணக்கெடுப்பு தேவை, அதுவும் வேணும். ஆனா தொகுதி மறுவரையறைங்கிறது தள்ளி போடுங்க. ஏன்னா மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு அது பிரச்சனையாக அமையக்கூடும், எங்களோட ரெப்ரசன்டேஷன் குறையும் அப்படிங்கிறாங்க. ஒரு நியாயமான ஒரு கேள்விதானே. மத்திய அரசு, நீங்க சொல்றீங்க இவ்வளவு பெரிய ப்ராசஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா மத்திய அரசு சார்பில் பேசுறவங்க கூட பாதிக்கப்படாது, ப்ரோரேட்டா பேசிஸ்ல இருக்கும், இப்படி ஒன்லைனா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்களே தவிர ஒரு பெரிய தெளிவான விளக்கத்தை கொடுக்கறதுக்கோ, இல்ல நாங்க இப்ப எடுக்க மாட்டோம், இன்னும் டைம் ஆகும், 2029ல கூட முடியாது, இது அதுக்கு அப்புறம் தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு தெளிவான மெசேஜும் அங்கிருந்து வரமாட்டேங்குது சார். இல்ல, கரெக்ட் ஷாப்லா. ஆனா இது ஆரம்பம் எப்படி ஆரம்பிச்சுச்சு? நம்ம ஸ்டாலின் என்ன சொன்னாரு? 39ல இருந்து 31 ஆயிடும்னாரு. 39 எப்படி 31 ஆக முடியும்? முதல்ல இதுல ஒரு பெரிய பயத்தை கலப்பினது எது? 39ல 31 ஆயிடும். அதுக்குதான் மறுத்து சொன்னாரு. உங்களுக்கு எப்படி குறையாதுன்னு சொன்னாரு அமித்ஷா. அதாவது பாருங்க, சொல்றாரு சார், சிதம்பரம் சொல்றாரு 103 தொகுதிகள் தான் கிடைக்கும் தென் மாநிலங்களுக்கு, 26 தொகுதி போயிடும் அப்படின்னு சிதம்பரம் சொல்றாரு சார். அதையும் தானே நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியது. அவங்க சொல்றது அடிப்படை அதுக்கு ஏதாவது இப்ப ஆரம்பமாயிருக்கா? ஒண்ணுமே இல்லாம, அதாவது அந்த மாதிரி முடிவு எடுத்து
தென் மாநிலங்களுக்கு குறைய போற மாதிரி ஏதாவது இண்டிகேஷன் இருக்கா? ஒண்ணு கிடையாது. நீங்க கோரிக்கை வைக்கலாம். ஆனா அதே நேரத்துல ஒண்ணு புரிஞ்சுக்கணும் ஷாம்லா, என்னன்னா டீலிமிட்டேஷன் கமிஷன் முன்ன நீங்க பார்த்தாலும் அதுல சில பாராமீட்டர்ஸ் எல்லாம் வரும். அதுல என்ன பாராமீட்டர்ஸ் வரும்? ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இந்த ஜனத்தொகை கட்டுப்படுத்தின மாநிலங்களுக்கு சில போனஸ் பாயிண்ட்ஸ் இருக்கும். முன்னே இருந்திருக்கு. அப்படி இல்லாம பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஜனத்தொகை கட்டுப்பாடு பாத்தீங்கன்னா தென் மாநிலங்கள் பல ஆண்டு காலமாக ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக அவங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ் கூடாது. அதனால இப்ப கூட ஒரு இது சொல்றாங்களே, ராஜஸ்தான் ஜனத்தொகை தமிழ்நாடு ஜனத்தொகை பார்த்தோம்னா ராஜஸ்தான் 25 சீட்டு தான் இருக்கு, ஜனத்தொகை அதிகமா இருக்கு. இப்ப ஆனா தமிழ்நாடுக்கு 39 இப்ப இருக்குதுன்னு ஒரு கம்பேரிசன் பண்றாங்க. அதாவது என்னன்னா அதுல இது அதாவது இவ்வளவு வேகமாக இதுல ஒரு பெரிய பயத்தை கலப்பறதுக்கு வேண்டிய அவசியம் என்ன? இதுல அரசியல் நோக்கம் தவிர்த்து வேற ஒண்ணும் கிடையாது. ஆனா இது பாருங்க, இது கூடவே பொது கல்வி திட்டம், அதாவது பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி தயாராயிட்டு. ஆனா இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி தயாராம பாத்தீங்கன்னா இவர் எல்லாருக்கும் லெட்டர் எழுதியிருக்காரு. அது லெட்டர் எழுதினால சந்திரபாபு கலந்துக்க மாட்டாரு. ஒடிசா முதல்வர் பாஜி வந்து பிஜேபியை சார்ந்தவர், அவர் கலந்துக்க மாட்டாரு. அப்புறம் இந்த பயம் இந்த நேரத்துல, அப்புறம் இன்னொரு விஷயம் ஷாப்ல, இப்போ நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க ரொம்ப பெருசா இது பயங்கர விஷயம் அப்படி இப்படின்னு. இதை நீங்க எப்படி சஸ்டெயின் பண்ண போறீங்க? அது கூடவே இதுவும் சொல்றீங்க என்ன, இந்த ப்ரொபோசல் மினி பாருங்க, பல ப்ரொபோசல் இருக்குது. ஒண்ணு, நீங்க பாராளுமன்ற இதை ஏத்தாதீங்க, வெறும் சட்டசபை இதை ஏத்திருங்க. அதாவது டீலிமிட்டேஷன் எதுக்கு தேவை? ஒரு குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இவ்வளவு ஜனத்தொகைக்கு ரெப்ரசென்ட் பண்ணுவார். இப்ப இன்னைக்கு தேர்தலில் பாத்தீங்கன்னா 15-20 லட்சம் பேருக்கு ஒரு பிரதிநிதி. இதுல வந்து ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் உறுப்பினர் அவர் என்ன கிராமங்களுக்கு போக முடியறதா? தன் தொகுதியில் இருக்கிற எல்லா இடத்துக்கும் போக முடியறதா? மக்களோட பிரச்சனைகளை டைரக்டா இது பண்ண முடியறதா? ஒண்ணுமே கிடையாது. இதை சொல்லும் பொழுது அவங்க இல்ல சட்டசபையில நீங்க அதிகம் பண்ணிடுங்க, 234 300 கூட பண்ணலாம், நீங்க அதிகமா எம்எல்ஏஸ் வரட்டும், ஏன்னா சின்ன சின்ன இது இருந்தாதான் அவங்க போய் அட்டென்ட் பண்ண முடியும். இந்த டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் பாருங்க, அது ஜனத்தொகையோட கனெக்டட். நீங்க ஜனத்தொகை ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னாலும் கரெக்ட் வராது. அதாவது நீங்க லாஜிக், நான் இந்த நேரத்துல அரசியல் சொல்லல, லாஜிக்கலா யோசிங்க. டீலிமிட்டேஷன் எதுக்கு இருக்குது? நீங்க சட்டசபையில வந்து இல்ல ஜனத்தொகை அதிகமாயிடுச்சு, எம்எல்ஏக்களுக்கு கஷ்டம், அதனால அது பண்ணுங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட லோக்சபா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எவ்வளவு நம்பர் ஆஃப் பாப்புலேஷனை ரெப்ரசென்ட் பண்ண போறாரு, அதுக்கு அவர் யாராவது போக முடியறதா? பப்ளிக் கான்டாக்ட் வைக்க முடியறதா? அவர்கள் பிரச்சனைகளை நேருக்கு நேர பார்த்து தெரிந்துக்க முடியறதா? இதெல்லாம் தான் கேள்வி வருது. ஆனா அதை பத்தியே இஷ்யூ இல்லை. இப்ப என்னன்னா, இது தொடர்ந்து ஒரு நெரேட்டிவ் இருக்கு பாருங்க. தமிழ்நாடு உரிமை போகுது, இந்தி திணிக்கிறாங்க, அதாவது வட இந்தியாவில பிஜேபி ஆதிக்கத்தினால நம்மளை முடிச்சிட்டு போறாங்க. இதனால மக்களை தூண்டி விட்டு ஒரு பெரிய உணர்ச்சி வசம் பண்ணி ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜில போறாங்க. இதுல பாருங்க, இது கர்நாடகத்துல இத சொன்னதுனால அவங்களும் சொல்றாங்க. ஒரு எதிர்கட்சி கூட்டத்திலனால அவர் சித்தராமையும் சொல்றாரு, கேரளால பின்னரையும் சொல்றாரு. ஆனா எல்லாரும் ஸ்டாலின் கூட இருக்காருங்கிறத அவங்க முழு விஷயத்த பேசுறது இல்லை. இப்போ என்ன கேட்டீங்கன்னா, இது டேக் ஆஃப் ஆகாது. ஏன்னா இப்போதைக்கு ஒண்ணுமே இல்லை. இப்ப சென்சஸ் பத்தி சென்சஸ் ஆரம்பிக்கணும்னா இப்ப நீங்க இந்த ஜூன் 25ல இது வரணும். அப்பதான் ஏன்னா பாருங்க, சென்சஸ் வந்து 1 வருட காலம் நடக்கும். அதுக்குள்ள தமிழ்நாடு தேர்தல் முடிஞ்சிடும். இது அடுத்த மே ஜூன்ல முடிஞ்சிடும். ஆனா சென்சஸ்ங்கிறது 1 ஆண்டு காலம். அதுக்கு பிறகு ஒரு 6 மாசம் 7 மாசம் ஆகும் பிகர்ஸ் வரதுக்கு. அதுக்கு பிறகு ஒரு டீலிமிட்டேஷன் கமிஷன். அதுக்கு பிறகு அதுல பாருங்க, மகளிர்களுக்காக இடஒதுக்கீடு இருக்குது. அது 33% எப்படி கொடுக்க போறீங்க? அது எந்தெந்த தொகுதிகள் இருக்கும்? அது எப்படி ரொட்டேஷன்ல பண்றது? இந்த 543லயே மகளிர்களை 33 கொடுத்தீங்கன்னா எல்லா கட்சிகளும் ஒத்துப்பாங்களா? சில மாநிலங்கள் இருக்கு, அவங்கள்ட்ட அந்த இது இன்னைக்கு பாருங்க மகளிர் தினம். ஆனா சில மாநிலங்கள்ல சில அரசியல் கட்சிகளோட அமைப்பு அப்படி இருக்குது, விமனுக்கு இடமே கிடையாது. உத்தரப்பிரதேஷ்ல சமாஜ்வாதி பார்ட்டியா இருக்கட்டும், பீகார்ல ராஷ்டிரிய ஜனதா தளா இருக்கட்டும், லாலு கட்சியா இருக்கட்டும், ஒண்ணுமே கிடையாது. மேற்கு வங்காளத்துல வேற இது, அங்க நிறைய இருக்கு, இட ஒதுக்கீடு இல்லாமயே நிறைய பேருக்கு அங்க, ஏன்னா அங்க இருக்கிற
விமன் மேற்கு வங்காளத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப அசர்டிவ், பொலிட்டிக்கலா ரொம்ப இன்வால்வ்டு. பல மாநிலங்கள் இருக்கிறது, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் இப்பதான் டெவலப் ஆயிட்டு இருக்கு. இப்ப பாருங்க, டெல்லியில ஒரு விமன் சீஃப் மினிஸ்டர் போட்டது எவ்வளவு பெரிய ஒரு இதுவா எல்லாரும் பேசிக்கிறாங்க. அதனால இதுல பாருங்க என்னன்னா பல விஷயங்கள் இதுல அடங்கி இருக்குது. நீங்க கணக்கிடுங்க, ஜாதி ஒண்டி கணக்கிடுங்க, ஆனா டெலிமிட்டேஷன் கொண்டாடுறீங்க. அப்புறம் இதே இது ராகுல் காந்தி என்ன சொன்னாரு? இவங்க வந்து தமிழ்நாடோட ரெப்ரசன்டேஷன் இப்போதைக்கு வந்து 7.2% இருக்கு. இத இப்படியே இன்க்ரீஸ் பண்ணா கூட இந்த சதவிகிதம் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க, அதே ப்ரொபோர்ஷன்ல இருக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை தானே வைக்கிறாங்க. அதற்கான ஒரு வந்து கிளாரிட்டி வந்து கிடைக்கணும் இல்லையா மத்திய அரசுட்ட இருந்து? முதல்ல ஏன் கணக்கெடுப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்பே வந்து இன்னும் லேட் ஆகுது அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. ஏன்னா சந்திரபாபு நாயுடு அவர்கள் முதல்லயே இந்த பிரச்சனையை முன்வைத்தார், வேற விதமா சொன்னாரு. மக்கள் தொகை கம்மியா இருக்கிறது நமக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ், அதனால எல்லாரும் நிறைய குழந்தைகளை வந்து இனிமே நிறைய குழந்தைகள் எல்லாருக்கும் வேணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் அவர் முன்வைக்கிறார். சோ அவர் இருக்கிறதுனால கொஞ்சம் மத்திய அரசு ஒரு சின்னதா ஒரு ஹெசிடேஷன் இருக்கா இதை ஸ்டார்ட் பண்றதுல? இல்ல என்னதான் அவங்க மைண்டுக்குள்ள என்னதான் சார் இருக்கு? இல்லைங்க, ரொம்ப கிளியருங்க. முதல்ல சென்சஸுக்கு நடக்குங்க, அதுக்கு பிறகுதான் இந்த கேள்வியில வரும். அது கூடவே இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புறேன். இதுல கட்டாயமாக ஒரு ஃபார்முலா வரும். ஏன்னா மீண்டும் மீண்டும் பிரதமர் என்ன சொன்னாரு, இது கடைசியில நாம இது கிட்ட போகும் பொழுது எந்த மாநிலமும் தனக்கு ஏதோ பறி போன மாதிரி இருக்காதுன்னு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்திருக்காரு. நான் கேள்விப்படுவது என்னன்னா, போக இந்த ஃபிகர்ஸ் எல்லாம் வந்த பிறகு இது வந்து ஒரு ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகும். அந்த ஃபார்முலால வெறும் ஜனத்தொகை ஒண்டி இருக்காது, மற்ற விஷயங்களும் இருக்கும். இப்ப பாருங்க, சில மாநிலங்கள் இருக்கிறது, இப்ப மணிப்பூருக்கு 2 சீட்டு தான் இருக்கு லோக்சபால. இப்ப நாகாலாந்துக்கு 2 தான் இருக்குது. அது சில மாநிலங்களுக்கு 1-2 அதுவும் நார்த் ஈஸ்ட்ல பாத்தீங்கன்னா அப்படி இருக்குது. ஸோ இது கட்டாயமாக இதுல ஃபார்முலா வரப்போறது. இன்னொரு விஷயம் ஷாம்லா, இதே ராகுல் காந்தி என்ன ஸ்லோகன் கொடுத்தாரு? ஜித்னா ஆபாதி உத்தனா ஹக். எவ்வளவு ஜனத்தொகையோ அவ்வளவு உரிமைகள் சொன்னார். அப்போ ஆல்ரெடி நீங்க வந்து ஜனத்தொகையை வச்சுன்னு உரிமை பேசுறீங்க. ஒரு குறிப்பிட்ட ஜாதி அதிகமா இருந்ததுன்னா அவங்களுக்கு அதிக ஹக்கு. அதாவது இதுல என்ன தெரியுதுன்னா ஷாம்லா, என்னை பொறுத்தவரையில் எதிர்கட்சிகள் குறிப்பிட்டாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியா இருக்கிற திமுகவுக்கு ஒரு இஷ்யூ தேடிட்டு இருந்தாங்க, பயங்கர ஆன்டி இன்கம்பன்சி, ஊழலை பத்தி சர்ச்சை, நல்லாட்சி கொடுத்தோமா இல்லையான்னு ஒரு டவுட், டிஎம்கேக்குள்ளேயே டவுட். இது மக்கள் எப்படி நம்ம பண்ணுவாங்க, நம்ம அடுத்த பல மாற்றங்கள் காத்து கொண்டு இருக்கிறது தமிழ்நாட்டில். இந்த தேர்தலுக்கு பிறகு முதல்வர் மாறிடுவாரு. இப்போ அதாவது ஒரு ஜெனரேஷன் இன்னொரு ஜெனரேஷன், ஸ்டாலின்ல இருந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு போக பல விஷயங்கள் இருக்குது, பொலிட்டிக்கல் சேலஞ்ச். ஆனா இன்னைக்கு இல்ல, 1967 இருந்து தமிழ்நாட்டில் ஒரு சப்ஜெக்ட், அது ரொம்ப ஈஸியா நீங்க மக்களை ஒரு உணர்ச்சி வசப்பட்டு யோசிக்க முடியாம பண்ணக்கூடிய இதுதான் இந்தி திணிப்பு, வட மாநிலங்கள் ஆதிக்கம், மத்திய அரசோட கொடுமை, இதெல்லாம் சொன்னீங்கன்னா கேட்ச் ஆகும். பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, இது நீங்க இப்ப ஆரம்பிச்சிட்டீங்க, இன்னும் ஒரு காலம் இதை எப்படி நீங்க கேரி ஃபார்வர்ட் பண்ண போறீங்க? ஏன்னா பாருங்க, திருப்பியே இது சட்டசபை தேர்தல். சட்டசபை தேர்தல்ல ஆளுங்கட்சியா இருக்கிற திமுகவோட செயல்கள், அதாவது என்ன செஞ்சாங்க செய்யல, இதுதான் ஃபைனலா வரப்போகுது. நீ என்னதான் சென்சஸ் பேசுங்க, டீலிமிட்டேஷன் பேசுங்க, மற்ற மாநிலங்கள் கர்நாடகாவா இருக்கும் இதுவா இருக்கும், எனக்கு குரல் கொடுக்கும் போது அவங்க இந்திய அணி சேர்ந்தவன், அவங்க எதுக்கு எதிர்த்து பேச போறாங்க? எல்லா மாநிலங்களும் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் தன் மாநிலம் பாதிக்க கூடாதுன்னு எல்லாரும் வைப்பாங்க. அது பிஜேபியோட மகாராஷ்டிராவா இருக்கட்டும், ராஜஸ்தானா இருக்கட்டும், மத்திய பிரதேசாவா இருக்கட்டும். ஏன்னா இது பாருங்க, கணக்கீடு இட ஒதுக்கீடு வரும் பொழுது கட்சிக்குள்ளே பல இது இருக்கும். என்ன கேட்டீங்கன்னா, ஒண்ணுமே ஆரம்பமாகாம, ஒண்ணுமே இதை பத்தி ஒன்று பிகினிங்கே அல்ல, புள்ளியார் சுழி கூட போடப்படல. அதுக்கு முன்னாடி இது இவ்வளவு பெரிய இஷ்யூ நீங்க ஒரு ப்ளோ அப் பண்ணி இதுல ஒரு அஜிடேஷன், ஒரு இது, அதாவது இதை வச்சு இது எல்லா தென் மாநிலங்களையும் இணைக்கக்கூடிய ஒரு முயற்சியா? ஏன்னா ஒரு வலுவான ஒரு குரல் இங்க இருந்து வந்ததுன்னா இது வந்து ஒரு வந்து நார்த் சவுத் வடக்கு அந்த தெற்கு அந்த ஒரு பிரிவினையை வந்து உருவாக்கினா அது வந்து மத்திய அரசுக்கு ஒரு சிக்கலாகத்தானே இருக்கும். எந்த ஒரு கொள்கை முடிவு எடுக்கணும்னாலும் அது ஒரு சிக்கலை ஏற்படுத்தும். சோ இது மத்திய அரசுக்கு ஒரு பெரிய அளவுல ஒரு நெருக்கடியை கொடுக்கக்கூடிய ஒரு முயற்சியா இதை பார்க்கலாமா? இல்ல, நெருக்கடியை விட இது ஒரு பிரச்சனை.
ஏன்னா நெருக்கடிங்கிறது இப்போதைக்கு சொல்லக்கூடிய அந்த இது வரல, ஒன்றும் அந்த நிலைமை ஒன்றும் வரல. ஆனா கட்டாயமாக இதுக்கு ஒரு தீர்வு பிரதமர் காணுவார். ஏன்னா இதுல டீலிமிட்டேஷன் கமிஷன் எக்ஸசைஸ் பெரிய, அதாவது முன்ன நடந்த எக்ஸசைஸ் எல்லாம் பார்க்கணும். இங்க கமிஷன் முன்ன எப்பெல்லாம் ஏற்பட்டது, ஒரு தடவை என்ன பண்ணாங்க, வெறும் இதை ரீட்ரா பண்ணிட்டு இதை பண்ணல. ஸோ அதனால பல எக்ஸசைஸ் இருக்குது. இது முடிந்த பிறகுதான் இதுக்கு ஒரு இதுக்கு வரும். இல்ல இப்பல இருந்தே ஒரு அழுத்தம் கொடுத்தா ஒருவேளை மத்திய அரசு வந்து முன்னர் எப்படி ஃப்ரீஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி ஃப்ரீஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லங்க, இத வந்து பாருங்க, இப்போதைக்கு எனக்கு ஒண்ணு தோணல. பாருங்க, இப்ப பாராளுமன்றம் இப்ப தொடர ஆரம்பிக்கிறது வர திங்களிலிருந்து. இந்த மேட்டர் கட்டாயமா ரேஸ் ஆகும். இதை ரேஸ் ஆகும்போது இதை பத்தி வந்து நீங்க பாத்தீங்கன்னா, இதை வந்து கட்டாயமாக உள்துறை அமைச்சரும் சரி, ஏன் பிரதமரும் இது மேல ஏதாவது சொல்லுவாங்க, சொல்லாம இருக்க மாட்டாங்க. ஒரு கிளாரிட்டி. ஏன்னா அனாவசியமாக இந்த டயத்துல இவ்வளவு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது மத்திய அரசு தரப்பில இருந்து கட்டாயமாக கூறப்படும். என்ன பாருங்க, பலூன் ஊது எவ்வளவு பெருசா பலூன் ஊதினப்புறம் தான் அதை ஊசி குத்துவாங்க. இப்போதைக்கு அவங்க பில்டப் பண்றாங்க, டெம்போ பில்டப் பண்றாங்க. கல்வி திட்டமா இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும், எத்தனையோ விஷயம் ஆயிட்டு இருக்கு. கல்வி திட்டத்திலே பாருங்க, கேரளா அவங்களோட அவ்வளவு கூட இல்லை, கர்நாடகா சும்மா வெளியில சொல்லிட்டு விட்டாங்க. இதுக்கிடையே ஆந்திர முதல்வர் சந்திரபாபு என்ன சொல்றாரு, நீங்க வந்து காஸ்ட் சென்சஸோட ஸ்கில் சென்சஸ் பண்ணணுங்கிறாரு. மக்களுக்கிட்ட என்ன திறமை இருக்குதுங்கிறது அரசுக்கு தெரியணும். எந்த மாதிரி ஸ்கில்ஸ் இருக்கு, நம்ம மக்கள் மத்தியில என்ன ஸ்கில், டெக்னிக்கல் ஸ்கில் எவ்வளவு இருக்கு, நான் டெக்னிக்கல் ஸ்கில், அதை புதுசா சொல்றாரு அவரு. அதுவும் சொல்றாரு, எல்லா மொழியும் கத்துண்டா நல்லது தானே, இதுல என்ன அப்படிங்கிறாரு. அதுல பாத்தீங்கன்னா தென்னிந்திய மாநிலங்கள் முழுக்கும், ஏன் மற்ற மாநிலங்கள் கூட சொல்லுவாங்க பாரு, எங்களுக்கு எங்க உரிமையை எங்களுக்கு கிடைக்கணும். அண்ட் எல்லா ஸ்டேட்லயும் பார்த்து இது பொலிட்டிக்கல் பார்ட்டி அவங்களுக்கு கூட இப்ப இட ஒதுக்கீடு, மகளிருக்கு இட ஒதுக்கீடுனா பல கட்சிகளுக்கு பிரச்சனை. அவ்வளவு ஆள் இருக்குமா, அவ்வளவு மகளிர் லீடர்ஸ் இவங்க தேர்ந்தெடுக்கணும், எம்எல்ஏ ஆக்கிறதுக்கும் எம்பி ஆகிறதுக்கும். இதெல்லாம் பொலிட்டிக்கல் டைனமிக்ஸே மாறிடும். அதனால்தான் என்ன சொல்றாங்க, ஒண்ணுமே இல்லை, அப்படியே ஸ்டேட்டஸ். இது பேசிக்கா என்ன பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்டேட்டஸ் கோ இருக்கட்டும். ஸ்டேட்டஸ் கோ இருந்தா தான் அவங்க அரசியல் ஓடும். அவங்க பயப்படுறது என்ன, உள்ளுக்குள்ள டிஎம்கேயோட பயம் என்ன சொல்லுங்க. இவ்வளவு விஷயம் ஆகி இதெல்லாம் மாறி போச்சுன்னா அவங்களுக்கு தெரியும் சீட்டு குறையாதுன்னு. எங்கேயோ 31 ஆகுமா, ஆகாது. ஆனா ஆரம்பிச்சது அந்த மாதிரிதான் ஆரம்பிச்சாங்க. நம்ம இது தெரிஞ்சுதானே ஆரம்பிச்சாங்க. குறைவே குறையாது. சார், பிரதமரே தெலுங்கானால எலெக்ஷன் ரேலியில பேசும் பொழுது இந்த வார்த்தையை பயன்படுத்துறார். தென் மாநிலங்களுக்கு 100 சீட்டு வரக்கூட குறையும் அப்படின்ற ஒரு லைனே சொல்றாரு அவரு. அவர் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அவர் எடுக்கணும்னு ராகுல் காந்தி சொல்றதை வச்சுட்டு அவர் சொல்றாரு, இப்படி எல்லாம் போனா இன்னும் 100 சீட்டு கூட குறைஞ்சு போயிடும் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கும் போது ஒரு எங்கிருந்தோ ஒரு அச்சம் வரதானே செய்யுது. அந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்கும் பொழுது அது நடக்குது நடக்கல அதெல்லாம் வேற இருந்தாலும் ஐயோ நடந்துருமா. ஏன்னா பிஜேபி அப்படின்னாவே அவங்க கரெக்டா 2029 மகளிருக்கான இடஒதுக்கீடு வந்துடும் அப்படின்னா அவங்க கண்டிப்பா இதெல்லாம் செஞ்சிருவாங்க. அப்ப ரொம்ப ஃபாஸ்டா முடிஞ்சு போயிடும். அதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணும், ஏதாவது ஒரு தீர்மானத்தை கொண்டு போகணும், ஏதாவது ஒரு இடத்துல வலியுறுத்தணும், அழுத்தம் கொடுக்கணும்ன்ற ஒரு பாயிண்ட்ல வந்து இதை எடுத்திருக்காரா, இல்ல ஒரு தேசிய தலைவராக தன்னை முன்னிறுத்த ஒரு முயற்சிக்கிறாரா மு.க. ஸ்டாலின்? இல்ல, இது கட்டாயமாக இதுல ஒரு பிரச்சனை இருக்குது. இதுல ஒரு சிக்கல் சொல்லுவேன் நான். இது நெருக்கடியோட சிக்கல். இந்த சிக்கலை வந்து உடனடியாக எஸ் ஆர் நோ இல்ல, இது கருப்பு இது வெள்ளை இல்ல. இது ஏன்னா ஜனத்தொகை என்ன, அப்புறம் என்ன ஃபார்முலா. இப்ப பாருங்க, ஒரு ஃபார்முலா என்னன்னா எல்லா மாநிலத்துக்கும் 1/3 சீட்டை ஏத்திருக்கு. இது மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்கும். இப்ப தமிழ்நாடுக்கு 40 வச்சுப்போம், ஒரு 20 கூட்டிட்டீங்கன்னா 60 ஆயிட போறது. இந்த மாதிரி பல ஃபார்முலால முன்னையே யோசிச்சிருக்காங்க. இந்த ஃபார்முலாக்கெல்லாம் பாருங்க, இதுக்கு கட்டாயமாக இதுல பேச்சுவார்த்தைகள் நடக்கும். ஆல் பார்ட்டி மீட், அப்புறம் டீலிமிட்டேஷன் கமிஷன் பாருங்க ஓரொரு மாநிலமா போகும். அதான் எக்ஸசைஸ் என்ன, ஏன்னா அது இல்லாம சும்மா டப்புன்னு வராது இது. அதாவது ஏதோ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் போட்டு சீட் ஏறாதுங்க. ஏன்னா இது பாராளுமன்றத்துல ஒரு அமெண்ட்மெண்ட் வரும். இது இவ்வளவு சீட்டை ஏத்தணும்னா கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியல் சட்டத்திலையும் மாத்தணுமே, இந்த அவையில இவ்வளவு இது இருக்கும். இது ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் இல்ல. இது
கட்டாயமாக டீலிமிட்டேஷன் கமிஷன்லாம் போய் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி அது கேபினெட்ல இது பண்ணி ஒரு பில் மூலமாக சட்டம் மூலமாக பாராளுமன்றத்துல வரும். இது வந்த பிறகுதான் இதை பத்தி இதாகும். அதுக்குள்ள நீங்க என்ன கேட்டீங்கன்னா அடுத்த தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் வந்துடும். 26க்கு போய் 2031 வந்துடும். அதனால பிடிக்கும் அப்படிங்கிறீங்க. அதே நேரத்துல மும்மொழி கொள்கையும் இங்க வந்து எங்கள் மேல திணிக்கப்படுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து வைக்கப்படுகிறது. இது இப்ப தமிழ்நாட்டை தொடர்ந்து கர்நாடகால கூட இந்த குரல் ஒலிக்க ஆரம்பிக்கிறது. இப்ப தமிழ்நாட்டில இருந்துதான் இப்ப ஒவ்வொரு பிரச்சனைகளா முன்வைக்கிறாங்க. சோ எல்லாரும் மாநிலங்களும் ஜாயின் பண்ணக்கூடிய அளவிற்கு நிலைமை மாறிக்கிட்டு இருக்கா. வந்து மும்மொழி கொள்கையை சாக்கா வச்சுக்கிட்டு ஒரு நிதியை தர மறுப்பது, கல்விக்கான நிதியை தர மறுப்பது அப்படிங்கிறது சரியான பாயிண்டே தான் தொடர்ந்து முதல்வர் கேட்டுக்கிட்டே இருக்காரு. அதற்கான பதில் தான் வெவ்வேறு வருதே தவிர அதுலயும் வந்து ஒரு சின்ன சிக்கல் நீடிக்கிறதா தானே நமக்கு படுது கேட்கும் பொழுது. இல்ல பாருங்க, மத்த தென் மாநிலங்கள் இதுல கலந்துக்க மாட்டாங்க. ஒரு காவேரி பிரச்சனை வந்ததுனால வெவ்வேறு டைரக்ஷன்ல போயிடும் மேட்டர். அதாவது இப்ப காவேரி இப்ப ஆச்சு, திருப்பி சம்மர் வந்துச்சுன்னா இந்த ப்ராப்ளம் ஆரம்பிக்கும். அது இல்லைங்க. அப்புறம் மும்மொழி கொள்கை பாருங்க, முன்ன ஹிந்தி இங்கிலீஷ், அதாவது இங்கிலீஷ் ஒரு தாய்மொழி, ஆங்கிலம் ஹிந்தின்னு இருந்தது. காங்கிரஸ் டயத்துல கொண்டு வந்த பாலிசி. இதுல அவங்க 2 மொழி தான் சொல்றாங்க, ஹிந்தியை சொல்லல. ஒண்ணு. ரெண்டாவது, ஹிந்தி திணிப்பு பிரச்சனை இப்ப இல்ல, 30-40 வருஷமா கேரளத்துக்கு இல்லவே இல்லை. கேரளத்துல அவங்க மலையாளம் டேஞ்சர்ல இருக்கிற மாதிரி நினைச்சது கிடையாது. அவங்க பிள்ளைகள்லாம் ஹிந்தி படிக்கிறாங்க. ஆந்திராலையும் இது பிரச்சனை இல்லை. தெலுங்கானால உங்களுக்கு ஹிந்தி ரொம்ப, ஏன்னா அங்க டெக்கனி, உருது, ஹிந்தி, ஹைதராபாத் இதெல்லாம் இருக்கிறதுனால அது பெரிய பிரச்சனை இல்லை. கர்நாடகாலையும் பாருங்க, பெங்களூர்ல இப்போ, அதாவது காங்கிரஸ் கட்சி தரப்புல இதை ஒரு இஷ்யூவா வச்சுட்டு ஒரு எதிர்கட்சிகளோட யூனிட்டி காமிக்கிறாங்க. கர்நாடகத்துல என்ன பிரச்சனை? அங்க ஹிந்தி முன்னே படிச்சுட்டு இருந்தாங்களே, இப்போ படிச்சுட்டு இருக்காங்க. எந்த மாநிலங்கள், தென் மாநிலங்கள் தமிழ்நாடு தவிர்த்து எங்கேயும் இது பிரச்சனை கிடையாது. இல்லைன்னா எல்லாருமே ஆரம்பிச்சிருப்பாங்களே. சார், அந்த உரிமை கூட ஒரு மாநிலத்திற்கு இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? என்னுடைய மாநிலத்துல என்ன மாதிரியான கல்வி திட்டம் எப்படி இருக்கணும், என்ன லாங்குவேஜஸ் படிக்கணும் அப்படின்ற ஒரு உரிமையை, அந்த முடிவெடுக்கக்கூடிய உரிமை கூட இங்க இருக்கிற அரசுக்கு இல்ல அப்படின்னா, அப்ப வந்து இது என்ன மாதிரியான ஒரு கூட்டாட்சி? மாநிலத்துக்கு எப்படி ஒரு அதிகாரம், மாநில அதிகாரத்துல ஏன் தலையிடுறாங்க அப்படின்ற கேள்வி வருது இல்லையா இதுல? இல்லைங்க, அது எல்லா மாநிலங்களும் அந்த மாதிரி நினைக்கலையே. தமிழ்நாடு ஒண்டி ஹிந்தி வந்து ஒரு கன்வீனியன்ட் பொலிட்டிக்கல் டூல். இதுல ஹிந்தியே கிடையாது. ஹிந்தி திணிப்புன்னு இல்லையே இதுல. நீ ஏதாவது ஒரு மொழி கத்து கொடுங்க. அதுதான் அவரு ஸ்டாலின் அவர்கள் கேட்கிறாரு. அப்ப எந்தெந்த மாநிலத்துல இந்த மும்மொழி கொள்கை இருக்கோ அங்கெல்லாம் என்ன 3வது லாங்குவேஜ் படிக்கிறாங்க, அந்த லாங்குவேஜ் படிச்சதுனால அவங்களுக்கு என்ன பலன் கிடைச்சது இப்படின்ற கேள்வி கேட்கிறாருல. இதற்கான பதில் கூட சரியா கிடைக்கலையே சார். இல்ல, அதாங்க, இது பாருங்க, இது கரெக்ட். இதுல அவர் ஸ்டாலின் சொல்றது ஒரு பாயிண்ட் நான் முழுமையா ஒத்துக்கிறேன். என்னன்னா, நீங்க எப்ப 3 லாங்குவேஜ் ஃபார்முலா காங்கிரஸ் டயத்துல இருந்து இருக்கோ, வட இந்தியாவில் அவங்க அடுத்த மொழி படிக்கல. அவங்க படித்தது ஹிந்தி, ஆங்கிலம் கூட சரியா படிக்கல. அதை இப்ப ரியலைஸ் பண்ணிட்டாங்க. இப்ப ஆங்கிலம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்றாங்க வட இந்தியாவில். இன்னொரு மொழி கத்துக்கல. ஒரிஜினலா என்னவா இருந்தது ஐடியா? வட இந்தியாவில் ஒரு தென்னிந்தியா மொழியும், தென்னிந்தியாவில் வட இந்தியா மொழியும் கத்துப்பாங்க. அது ஒர்க் அவுட் ஆகல. கட்டாயமாக வட இந்தியாவில் எந்த தென்னிந்திய மொழியை கத்துக்கல. முலாயம் சிங் நடுவில் சொன்னாரு, தமிழ் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சப்ஜெக்டா ஆஃபர் பண்ணலாம் அப்படின்னாரு. சென்னையில வந்தபோது கூட சொன்னாரு, நான் சொல்றது 80 அவர் முதல்வர் வந்த போது. அதுக்கு பிறகு இது ஒண்ணுமே நடக்கல. இதுல அதுல நியாயம் இருக்குது. அதுல நான் முழுமையா ஒத்துப்பேன். ஏன்னா அது கரெக்ட். நீங்க எங்க தென்னிந்தியாவுக்கு, எங்க தென்னிந்திய மொழிகளுக்கு எங்க கொடுத்தீங்க? காங்கிரஸ் ஆட்சியில. நம்ம சொல்லும் போது இந்த 10 வருடத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமையும் பார்க்கணும். இப்ப வந்து பிரதமர் மோடி தமிழை பத்தி நிறைய பேசுறாரு, தமிழ் மேல பற்று பத்தி பேசுறாரு. காசி தமிழ் சங்கமம், சூரத் சங்கமம், என்னெல்லாமும் நடக்குதுங்க. இல்ல நீங்க எதை செஞ்சாலும் நீங்க வந்து ஏமாத்துறீங்க, உங்களுக்கு தமிழ் மேல பற்று கிடையாது. பாருங்க, எனக்கு ஒரு விஷயத்துல பற்று இருக்குன்னு. ஆனா அதே நேரத்துல ஷாமலா, நான் இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புறேன். வட இந்தியாவில் போப்போ என்ன ஃபீலிங் வருதுன்னா, ஏதோ ஒரு இடத்துல டிஎம்கே வந்து ஒரு செப்பரேட் லைன் எடுக்குது. நேஷனல் மெயின் ஸ்ட்ரீம்ல இருந்து பழைய மாதிரி போறாங்க. ஒரு ஹிந்தி இப்ப பாருங்க, நடுவில் ஒரு விஷயம் சொன்னாரு, அதுக்கு உள்டாவா போயிடுது. ஸ்டாலின் சொன்னாரு, ஹிந்தினால
வட இந்தியாவில் இருக்கிற பல டைலக்ட் அஃபெக்டட்னாரு. அது கம்ப்ளீட்டா பேக்ஃபயர் ஆயிடுச்சு. அதுல பிஜேபி எதிர்த்த தலைவர்கள், இப்ப யோகேந்திர யாதவ் மாதிரி தலைவர்கள் கம்ப்ளீட்டா சொல்லிட்டாங்க, இது ஸ்டாலின் சொல்ற தப்பு. எங்க போஜ்பூரிக்கோ மைத்திலிக்கோ புண்டேல்கண்டிக்கோ எத்தனையோ டைலக்ட்ஸ்க்கெல்லாம் ஒண்ணுமே ஆல, அதனால எங்களுக்கு ஹிந்தினால ஒன்றும் பிரச்சனை இல்லை, அங்கங்க அதை பேசிக்கிறாங்க. அப்புறம் எல்லாத்துக்கும் ஸ்கிரிப்ட் அதே தேவநாகரி ஸ்கிரிப்ட் தானே, அது பேக்ஃபயர் ஆயிடுச்சு ஆல்ரெடி. ஆனா இன்னைக்கு வட இந்தியாவில் சாமானியர் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, எதுக்கு திமுக எப்போதும் நம்மளை இவ்வளவு வெறுக்குது? அப்ப என்ன பல பேர் கேட்கறாங்க டெல்லியில, நிஜமாவே தமிழ் மக்கள் இந்திக்கு எதிர்த்து இருக்காங்களா? தமிழ் மக்களுக்கு நம்மளை கண்டா பிடிக்காதா? நான் சொன்னேன் அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்லை, இது அரசியல், இது நடந்து 67 ஒர்க் பண்ற ஃபார்முலா. தமிழ்நாட்டில் இது ஈஸியா வேலை பண்ணும். இந்த பூதத்தை கிளப்பி விட்டேன்னா இந்த பூதம் எலெக்ஷன்ல உங்களை காப்பாத்திருக்கும். ஆனா மற்ற விஷயங்கள் வருதுங்க. பொது கல்வி திட்டத்துல பல அம்சங்கள் இருக்குது. அந்த அம்சங்கள் மேல அதை பத்தி சர்ச்சையால அதை பத்தி யோசனையும் இல்லை. எடுத்த உடனே இது சரி பாருங்க, எஜுகேஷன், அதாவது நியூ எஜுகேஷன் பாலிசியில எல்லாரையும் கன்சல்ட் பண்ணி இது வந்திருக்குங்க. பல எஜுகேஷனிஸ்ட் இதுல போட்டிருக்காங்க. இதுல சில பிழைகள் இருக்கும், அந்த பிழைகளை எடுத்து சொல்லாம இதுல அரசியல் கலந்துருச்சு. இல்ல, மாநில அரசுகளை கலந்து ஆலோசிக்காம இந்த முடிவை எடுத்திருக்காங்க. இந்த தேசிய கல்விக் கொள்கை வந்து தன்னிச்சையா அவங்களா ஒரு குழுவை போட்டு வந்து ஒரு வல்லுநர்கள்ட்ட கேட்டு போட்டுட்டாங்க. இது மாநில அரசோட ஏன் கன்சல்ட் பண்ணல அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? இல்ல கரெக்ட், அதான் நான் சொல்றேன்னு. கல்வி திட்டம் ஒரு விஷயங்க, மும்மொழி கொள்கை இன்னொரு விஷயம், அதுல ஒரு அம்சமா இருக்கலாம், பட் அது இன்னொரு மேட்டர். இப்ப கல்வி திட்டத்தை பத்தி எல்லா மாநிலங்களும் பேசணும், எல்லா மாநிலங்களும் தன் மாநிலத்தில் இருக்கிற பள்ளிக்கூடத்தோட நிலைமையை பத்தி யோசிக்கணும். இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஆங்கிலத்தோட இது காம்பிடன்சி என்ன லெவல் இருக்குது? ஏன் ஆங்கிலம் தமிழோட காம்பிடன்சி என்ன லெவல் இருக்குது? அதாவது சில இந்த கேள்விகள், இது நம்மள கேட்க வேண்டிய கேள்விகள். இப்ப பாருங்க, இத்தனை வருடமாக ஆங்கிலத்தை அரசியல் காரணத்தினால எதிர்த்து இன்னைக்கு இப்ப வட மாநிலங்கள்ல இதை பத்தி ரொம்ப சீரியஸா யோசிக்கிறாங்க. அது குஜராத்தா இருக்கட்டும், பீகாரா இருக்கட்டும், பெங்காலா இருக்கட்டும், உத்தரப்பிரதேஷ், அவங்க சொல்றாங்க நம்ம ஆங்கில ஸ்டாண்டர்ட் விழுந்துருச்சு, நம்ம பிள்ளைகளுக்கு ஆங்கிலம் இல்லாம கஷ்டப்படுறாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாருங்க, இந்த புது கல்வி திட்டத்துல என்னன்னா, தாய்மொழியில சில இதெல்லாம் கத்துக்கணும், ப்ரொஃபஷனல் கோர்சஸ் நம்ம கத்துக்கணும். அமித்ஷா அவர்கள் நேத்திக்கு வந்து ஒரு அறிவுரையாவே சொல்லியிருக்காரு. ஏன் மருத்துவம் பொறியியல் வந்து தமிழ் மொழியில சொல்லி தரணும் இல்லையா, ஏன் இன்னும் அதற்கான எந்த முயற்சியும் எடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வியை அவர் முன் வச்சிருக்காரு. இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு கவுண்டர் மாதிரி தானே பார்க்க முடிகிறது. ஏன்னா எங்களுக்கு ஒரு மொழி வேண்டாம், எங்களுக்கு மூன்றாவது மொழியே வேண்டாங்கிறாங்க. எந்த மொழியா வேணா இருந்துட்டு போட்டோம், அது வேண்டாம். அதற்காக ஏன் இவ்வளவு நாளா ஹிந்தி திணிப்புன்னு நீங்க சொல்லப்பட்ட காங்கிரஸ் ஆட்சி காலத்துல கூட எதற்காகவும் நிதி எங்களுக்கு மறுக்கப்படல, கல்விக்கான நிதி மறுக்கப்படல. ஆனா இப்போ அது நடக்குது. அப்ப எங்க மாணவர்களுக்கு வந்து ஒரு இன்ஜஸ்டிஸ் இது அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கிறாங்களே. கரெக்ட், அந்த கேள்வி நியாயமான கேள்வி. ஆனா கூடவே நீங்க தமிழுக்கா இப்ப பாருங்க என்ன, இப்ப நம்ம ஒரு உண்மை சொல்லட்டுமா, நம்ம இன்ஜினியரிங் கல்லூரியா இருக்கட்டும், இல்ல ப்ரொஃபஷனல் கோர்சஸ் தமிழ்நாட்டிலையும் சரி வட இந்தியாவிலும் சரி, ஆங்கிலத்துல கோர்ஸ் இருந்தாலும் பிள்ளைகளுக்கு புரியற மாதிரி சொல்றதுக்கு தமிழ்ல தான் சொல்ல வேண்டியிருக்கு. இங்க வட இந்தியாவில ஹிந்தியில தான் எக்ஸ்பிளைன் பண்றாங்க ஆங்கில கான்செப்ட்ஸ். இப்ப இன்ஜினியரிங்லாம் அது இங்கிலீஷ்ல தான் இருக்குது, அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது ஹிந்தியிலயோ அந்த அந்த மாநில மொழியில தான் அது சொல்றாங்க, அப்பதான் பிள்ளைகளுக்கு புரியுறது. இப்ப புது ஸ்கீம் என்னன்னா, ப்ரொஃபஷனல் கோர்சஸ்க்கு அதுக்கு வேண்டிய புத்தகங்களை தயாரித்து பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஏன்னா இதுல பாருங்க, இந்த புது கல்வி திட்டத்துல 5 ஆண்டு காலம் வரையில் பிள்ளைகளுக்கு நல்ல பேக்ரவுண்ட் கொடுக்கணும், மதர் டங்ல சொந்த தாய்மொழி நல்ல பேக்ரவுண்ட் கொடுக்கணும். இதுல பல அம்சங்கள் இருக்குது ஷாம்லா. ஆனா அரசியல் காரணத்தினால இந்த அரசியல்ல என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, ஒண்ணுமே எக்ஸாமின் ஆக மாட்டேங்கிறது. மக்கள் என்ன நினைக்கிறாங்க, ஓ இவங்க இப்படி சொல்றாங்களா, ஸ்டாலின் சொல்றாரா, டிஎம்கே சொல்றாரா, ஓ நம்மள சாப்பிட்டுட்டு போயிடும் போல இருக்கு புது தில்லி, நமக்கு எல்லாம் இது போயிடுமோ. ஆனா பாருங்க, மற்ற இதுல இருந்து வர்றவங்க எல்லாம் அவங்க கொஞ்சம் ஹிந்தி படித்தனால நீங்க மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. அதுல அவர் என்ன சொல்றாரு, சந்திரபாபு நாயுடு, எவ்வளவு மொழி தெரிஞ்சாலும் நல்லது தானே. அதாவது மொழி கத்துக்கிறது ஒரு வாய்ப்பா எடுத்துக்கணும். ஆனா இதுல தமிழ்நாடை பொறுத்த மட்டும் அவ்வளவு அரசியல் கலந்து இருக்கு. எது உண்மை, எது ஃபேக்ட்ஸ் இல்ல, எது கன்ஃபியூஷனா இருக்குது. அண்ட் எல்லாத்தபடியும் பாருங்க, இதுல தொடர்ந்து அடுத்த 1 ஆண்டு காலத்துக்கு
தமிழ்நாடுல அப்புறம் ஹிந்தி மாதிரி ஒரு இந்த கல்வி திட்டமா இருக்கட்டும், மொழி திட்டமா இருக்கட்டும், இதுல பாருங்க, இது நல்ல டிஎம்கே ஸ்ட்ராட்டஜி. இதுல எந்த கட்சியும் எதிர்த்து நிற்க முடியாது. எவ்வளவு இந்த இஷ்யூ பெருசு பண்றாங்களோ எதிர்கட்சிகள் மத்த மேட்டர் எடுக்கவே முடியாது. இதுல வந்து திமுக வந்து இதுல வெற்றி அடைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லலாமா? ஏன்னா இந்த மொழி திணிப்பு எப்பெல்லாம் ஒரு பிரச்சனையாச்சோ அப்பெல்லாம் வந்து டிஎம்கேக்கு ஃபேவரா தான் அமைஞ்சது. இங்க இருக்கக்கூடிய அரசியல் களம்லாம் சூழ்நிலையே அமைஞ்சது. அது மூலமா தான் ஒரு தேசிய அரசியல்லயே வந்து திமுக வந்து ஒரு முக்கிய இடத்துக்கு போனாங்க. சோ இப்பயும் அதே நிலைமைதான் இப்பயும் வரும் அப்படின்னு நீங்க பார்க்கறீங்களா? இதுலயும் வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜினா கூட இது வந்து ஒரு வெற்றிக்கான ஒரு வியூகமா தான் எடுத்துக்க முடியுமா இத? இல்ல, அதுல வெற்றி வரும் ஃபார்முலா, இது டைம் டெஸ்டட் ஃபார்முலா சொல்லிதான் பண்றாங்க. ஆனா அபம் எங்க இருக்குதுன்னா, கல்விங்கிறது ஒரு தேர்தலோட சம்பந்தம் இல்ல. வரப்போற ஜெனரேஷனோட ஃபியூச்சர் பத்தி இருக்கு, வரப்போற பிள்ளைகளோட எதிர்காலத்தை பத்தி இருக்குது. அதுல ரொம்ப அரசியல் ஆட்சி வச்சுக்கோங்க. ஏன்னா என்னை பொறுத்தவரையில் என்னன்னா, சரிங்க நீங்க இந்த கொள்கையை எதிர்க்கீங்க, ஆனா அதே நேரத்துல இன்னைக்கு தமிழ்நாடு பள்ளிக்கூடத்துல நல்ல படிப்பு கிடைக்கிறதுன்னு சொல்ல முடியுமா? நல்ல ஆசிரியர்கள் இருக்கான்னு சொல்ல முடியுமா? வெறும் மொழி ஒண்ணுதான் பிரச்சனையா? அதுக்கு அது அந்த கேள்வி என்ன பதில் இருக்கு சொல்லுங்க? அந்த பதில் கிடையாது. சரி, நீங்க ஃபார்முலா போட்டு எப்படியே ஜெயிச்சிருவீங்க. ஆனா ஜெயிச்ச பிறகு நான் வந்து இதுல வந்து வெறும் அரசியல் ஒண்டி பார்க்க விரும்பல. சரி, இதுல நீங்க ஜெயிச்சு வந்துடுறீங்க, அதுக்கு பிறகு என்ன பண்ண போறீங்க? உங்க பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தை எப்படி தயார் பண்ண? நீட் பாருங்க, நீட் எடுத்துக்கோங்க. நீட்ல இவ்வளவு பெரிய பூதத்தை கிளப்பி ஒரு தேர்தல் ஜெயிச்சாச்சு. அப்பவே நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த நீட் விவகாரத்துல உச்ச நீதிமன்றத்தோட இது ஜட்ஜ்மெண்ட், இதுல மத்திய அரசு ஒண்ணும் செயல்படுறது இல்லைன்னா ஒரு என்ட்ரி லெவல்ல ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் இருக்கணும். பாஸ் அவுட் பண்ண போறோம் கூட எம்பிபிஎஸ் பிறகு கூட ஒரு தேர்வு இருக்குது, நேஷனல் மெடிக்கல் கமிஷன் தேர்வு பிறகுதான் எம்பிபிஎஸ் இது கிடைக்குது. ஏன்னா முதலாக இது யோசிச்ச போது என்னன்னா, ஸ்டாண்டர்ட் வரணும், ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன், அதான் ஒரே ஸ்டாண்டர்ட்ல என்ட்ரி இருக்கணும் எக்ஸிட் இருக்கணும்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. அப்ப நீட்டை வந்து இவ்வளவு அரசியல் செய்யப்பட்டது. ஏதோ மத்திய அரசு தான் காரணம், பட் அது மத்திய அரசு காரணம் இல்ல. உச்ச நீதிமன்றம் இந்த கேபிடேஷன் ஃபீ கொடுமையை தடுக்கிறதுக்காக தனியார் மருத்துவமனைகள், அதாவது மருத்துவ கல்லூரிகள் பண்ற இது லூட், அதை தடுக்கிறதுக்காக இது வந்துச்சு. இப்ப என்ன ஆச்சு? நடுவுல பிள்ளைகள் எல்லாம் பாவம், தேர்வுக்கு அவங்களுக்கு ட்ரைனிங் இல்லை, ஒண்ணு இல்லை. ஒரு தரம் இந்த மேட்டரை எடப்பாடி முதல்வராக இருந்த போது பிரதமர்கிட்ட சொன்ன போது பிரதமர் என்ன சொன்னாரு? பாருங்க, நீட்டு சுப்ரீம் கோர்ட்னால இது வந்தது, நீங்க இருக்கும் பொழுதுதான் இது அமலுக்கு வந்தது. அப்போ எந்த பிள்ளைகளால பாஸ் பண்ணி, ஏன் உங்க அரசே ஒரு தனியா அவங்களுக்கு ட்ரைனிங் நடத்தட்டும், ஒரு தனி கோச்சிங் பண்ணுங்க. அது குறிப்பிட்டதாக பின்பற்றோர் சமுதாயம், தலித் சமுதாயம், அந்த பிள்ளைகளுக்கு எக்ஸ்ட்ரா கோச்சிங் கொடுங்க. இப்ப பாருங்க, நீட் இப்ப என்ன சொல்றாங்க? நீட் இப்ப நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது, உச்ச நீதிமன்றத்துல அது இருக்குது மேட்டர், இது லீகல் மேட்டர். அப்போ முதல்ல லீகல் மேட்டர் தானே இருந்தது. அதாவது இந்த மாதிரியே மக்களை குழப்பி ஜெயிச்சிடுறாங்க. இது பெரிய ரொம்ப பெரிய பொலிட்டிக்கல் மாஸ்டர் ஸ்ட்ரோக்னு சொல்லலாம். ஆனா நம்ம கவலைப்பட வேண்டியது என்னன்னா, இதனால இந்த சர்ச்சையினால தமிழ்நாடுல பள்ளிக்கூடங்களோட எஜுகேஷன் லெவல் அது என்ன ரொம்ப மாறிட போறதா? இல்ல இப்ப இருக்கிற நிலைமை என்ன ரொம்ப திருப்தியா இருக்குதா, திருப்திகரமா இருக்குதா? எல்லா மாநிலங்களை விட பெட்டரா தானே இருக்குன்னு சொல்றாங்க. பல பாராமீட்டர்ஸ்ல பெட்டரா தான் இருக்கு தமிழ்நாடு. கல்வியிலையும் பாத்தீங்கன்னா, எங்க அரசு பள்ளியில படித்த, இருமொழி கொள்கையில படித்த பல மாணவர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இஸ்ரோல இருக்காங்க, எல்லா இடத்தையும் வந்து கூகுள்ல இருக்காங்க. இப்படி எல்லா இடத்துலயும் இருக்கும் பொழுது என்ன எங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது தானே. இது எதுக்காக நாங்க வேற மொழி கத்துக்கிட்டு என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற கேள்வி தானே. இஸ்ரோல நம்ம சிவம் மாதிரி இவர்கள்லாம் படித்த போது பள்ளிக்கூடத்துல இருந்த இது என்ன? அது காமராஜர் ஆட்சி காலம். இப்ப இருக்கிற நிலைமை என்ன? பள்ளிக்கூடத்துல என்ன நிலைமை இருக்குது? ஆசிரியர்கள் நிலைமை என்ன இருக்குது? ஆசிரியர்களுக்கு எந்த மாதிரி ட்ரைனிங் கிடைக்கிறது? ஆசிரியர் அப்பாயின்மெண்ட்ல எந்த மாதிரி கரப்ஷன் இருக்குது? எங்க பார்த்தாலும் பள்ளிக்கூடம், தமிழ்நாடு பள்ளிக்கூடம் பாலியல் தொல்லை தான் ஹெட்லைன்ஸ் பண்றது. இதுல பல விஷயங்கள் இருக்குது ஷாம்லா. இதுல வந்து எனக்கு என்ன ஒரு கவலை என்னன்னா, தமிழ்நாடு வந்து ஒரு வெரி அட்வான்ஸ் ஸ்டேட். முன்ன நிறைய நம்ம குவாலிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா இருந்துச்சு, ஆனா இப்ப அந்த குவாலிட்டி இல்லை. அவ்வளவு அரசியல் பூந்துருச்சு. அது வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு பல விஷயங்கள் மோசமா இருக்குது. நீங்க டாப் நாச்சா இருந்துட்டு இதெல்லாம் பேசி பேசினீங்கன்னா அதுல அர்த்தம் இருக்கு.
டாப்பா இல்லையே இன்னைக்கு. நமக்கு தெரியும் பள்ளிக்கூடத்துல எப்படி என்ன நிலைமை இருக்கு நமக்கு தெரியும். நம்ம பிள்ளைகளுக்கு எந்த மாதிரி கல்வி கிடைக்கிறதுங்கிறது நமக்கு தெரியும். அதுக்கு சரி வட இந்தியாலயும் அப்படிதான் இருக்கு, அது அங்க மோசமா இருக்கு சொல்லி தானே நம்பர் 1 இருந்தது தமிழ்நாடு ஒரு டயத்துல. ஆனா இப்ப இங்க நிலைமை மாறிட்டு வருது. உத்தரப்பிரதேசம் அந்த பழைய உத்தரப்பிரதேசம் இல்ல, எல்லா வட மாநிலங்கள் இப்ப மூச்சுட்டாங்க, நம்ம மாத்தணும் சரி பண்ணணும். இது பாருங்க, இது கல்வி ஒண்டி ஒரு தனி விஷயம் இல்லையா. கல்விங்கிறது ஒரு அடிப்படை ஃபவுண்டேஷன். நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு மொழி மேல 2 மொழி தெரிஞ்சுச்சுன்னா அவங்க குறைஞ்சு போயிடுவாங்களா? அவங்களுக்கு வாய்ப்பு அதிகம் கிடைக்கும். சார் இதுக்கு என்னதான் சார் தீர்வு? இதுக்கு என்னதான் தீர்வு? இது ரெண்டும் நாளுக்கு நாள் பெருசாயிட்டே போகுது. தொகுதி மறுசீரமைப்பும் மும்மொழி பிரச்சனையும். இதுக்கு என்னதான் சார் தீர்வு? சட்டசபை தேர்தல் முடிஞ்சிருச்சுன்னா இதுக்கு தீர்வு தான், வேற ஒண்ணுமே இல்லை. கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார். வணக்கம், நன்றி.